இப்போ அரசாங்கம் நிர்ணயிக்கக்கூடிய அந்த விலை, அந்த ஒரு மார்க்கெட்டுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சிஸ்டம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அண்ட் ஃபார்மர்ஸ் ஏன் உங்களை சூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபார்மர்ஸ்க்கு ஃப்ரீடம் இருக்குது, ப்ரைஸ் அவங்க நிர்ணயிச்சிக்கலாம். ஓகே. ஸோ இதை நாங்கள் ஒரு கான்செப்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, உங்களுக்கு என்ன செலவு ஆகுது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு மார்ஜின் வச்சு தான் நீங்கள் விற்கிறீங்க. ஸோ அந்த விலை நிர்ணயம் உங்களால் பண்ண முடியுது, ஆனால் விவசாயிக்கு அதை பண்ண முடியாது. அன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ரேட்டு போகுதோ, ஒரு வேளை அன்றைக்கி 4 ரூபா தான் போகுதுன்னா 4 ரூபாய்க்கு கொடுக்கணும், இல்லையா 400 ரூபாய்க்கு போச்சுன்னா 400 ரூபாய்க்கு கொடுக்கணும். அந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கான எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கேல்குலேட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு மார்ஜின் வச்சு நான் விற்கணும் அப்படின்ற அந்த பிஸ்னஸ் கான்செப்ட் விவசாயிகளுக்கு இன்னைக்கு கிடையாது. ஸோ இந்த ஒரு அவேர்னஸை கொண்டு வரணுன்றது தான் இனிஷியல் தாட் ப்ராசஸ் ஃபேக்ரோ ஆரம்பித்ததுக்கு. ஸோ அவங்களால விலை நிர்ணயம் பண்ண முடியணும், அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணணும்னு தான் நாங்கள் பண்ணது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த மார்க்கெட் ப்ரைஸை வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ் ப்ரைஸாக தான் எடுத்துக்கிறோம். ரெஃபரன்ஸ் ப்ரைஸாக எடுத்துக்கிட்டு அதை விட ரொம்ப கம்மியாகவும் போகக்கூடாது. ஒரு விவசாயி விற்கணுன்ற அந்த எமர்ஜென்சியில் அவங்க வந்து கம்மியாக விற்றுறக்கூடாது, அதே மாதிரி இன்ஃப்ளேஷனும் ஆகக்கூடாது ப்ரைஸு. அப்படின்றதுக்காக சிஸ்டமே வந்து பார்த்துக்கோம், 10% மேலே அவங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் நாங்களும் வெரிஃபை பண்ணுறோம். வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கான மார்க்கெட்டிங் ஒர்க்ஸை பண்ணி கொடுக்குறோம். ஸோ டிரான்ஸ்பரண்ட் ப்ரைஸ் இருக்கும் ஆப்பில், இவங்க போடுற ப்ரைஸ் அப்படியே பையருக்கு தெரியும். அடிஷ்னலாக நாங்கள் எங்களோட போர்ட்டல் சார்ஜஸ் மட்டும் அவங்களுக்கு கொடுப்போம். ஆனால் சக்ஸஸ்ஃபுல் சேல் நடந்தால் தான் காசு. அது வரைக்கும் என்டையர் பிளாட்ஃபார்ம் ஃப்ரீ தான் யூசேஜ்.